ஹாய் காய்ஸ் நான் உங்க மகி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஈஸியா ஒண்ணு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த சீக்ரெட் ஆகட்டும், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் வந்து ஸ்பீடா உங்கனால மாடலிங் ஆகட்டும், ரெண்டரிங் ஆகட்டும் பண்ண முடியும். ஓகே. நம்ம வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் பேலட் எப்படி சேஞ்ச் பண்றது? கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து எப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் மெயினா பார்க்க போறோம். ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, "ப்ரோ நான் இப்போ வந்து ஒரு மாடல் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். அந்த மாடலுக்கான மெட்டீரியல் நம்ம போறோம். மெட்டீரியல்லயும் பார்த்தீங்கன்னா, நெறையா நான் வந்து டைரக்ட்டா V-Ray மெட்டீரியல் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த V-Ray மெட்டீரியல ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணியாச்சு. அப்படின்னா இந்த இடத்துல லோட் பண்ணிட்டேன். இங்க டிஃப்யூஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த டிஃப்யூஸ்ல இங்க இருக்க கலர வந்து நான் பிக் பண்றேன். பிக் பண்ணும்போது, இங்க ஒரு கலர் பேலட் ஒண்ணு வருது பார்த்தீங்களா? இந்த டிஃப்யூஸ் கலரோட பேலட்ல டிஃபால்ட்டா வந்து கிரீன், ரெட், ஆர்ஜிபி கலரு, ஹியூ சேச்சுரேஷன் வேல்யூ இருக்குது. இங்க பிடிச்சிட்டீங்கன்னா, உங்கனால வந்து தேர்ட் பார்ட்டியா இருக்கிற ஒரு கலர வந்து பிக் பண்ணிக்க முடியும். அது நம்ம ஸ்க்ரீன்ல இருக்கிறதெல்லாம். சப்போஸ் நான் வெளிய இருந்து ஏதாச்சும் ஒரு இது, அதாவது ஒரு இமேஜ்க்கு நான் போறேன்னு வச்சுக்கங்க. இங்க என்னால பிக் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா பிக் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு மெனுல பிரெஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. பிரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ரைட் சைடுல பாருங்க உங்களுக்கு யுஐ டிஸ்ப்ளே அப்படின்னு இருக்குது. யுஐ அப்படிங்கிறது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு என்னென்ன வேணும், வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழ கலர் செலக்டார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல வந்து டிஃபால்ட் கலர் பிக்கர் அப்படிங்கிறது தான் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து கொரோனா இம்ப்ரூவ்டு பிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. ஓகே குடுத்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து செட் ஆயிரும். இதுக்கப்புறம் டிஃப்யூஸ் அப்படிங்கிறதுல கலர நான் பிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து கொரோனா கலர் பிக்கர் டிஃப்யூஸ் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். ஆக்சுவலா இந்த கொரோனா கலர் பிக்கர் அப்படிங்கிறது எப்ப யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா ரெண்டர் அப்படிங்கிற ஒரு ரெண்டர் பிளக்கின வந்து நீங்க இன்ஸ்டால் பண்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். மத்த பிரகாரம் வேற யாருக்குமே எனேபிள் ஆகாது. இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கலர் வேணாலும் குடுத்துக்கலாம். ஹை குவாலிட்டியான கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது எடுத்துக் குடுக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம பழைய இதுல பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கிறதுல ஆர்ஜிபி கலரு, ஹியூ சேச்சுரேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இதுல வந்து சிஎம்ஒய்கே கலர் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்டா வந்து கெல்வின் பேஸ் பண்ணி இருக்கு. ஆல்படோ பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஐ டிராப்பர் டூல் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய இருக்க அதாவது இந்த ஸ்க்ரீன் மட்டும் இல்ல, வெளிய இருக்கிற ஏதாச்சும் இமேஜ்ல இருந்தும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதே கலர இன்வெர்ட்ல வந்து செலக்ட் ஆகும். இன்வெர்ட் செலக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி பிக் பண்ணி குடுக்குறது தான் இந்த 2 ஆப்ஷனும். இப்போ நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஐகான லெஃப்ட் மவுஸ் பட்டன்ல லாங் பிரஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொண்டு போய் வச்சீங்கன்னா, இப்ப ஸ்க்ரீன்குள்ள செலக்ட் ஆகுதுங்களா? ஸ்க்ரீன விட்டு வெளிய வரேன் அப்படின்னா, வெளிய இருக்கிற ஓபிஎஸ்லயும் வந்து எனக்கு பிடிச்ச கலர் இப்ப ரெட் கலர நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கை எடுத்தேன்னா ரெட் கலர் வந்து செலக்ட் ஆயிரும். இப்ப ரெட் கலர் வந்து அப்ளை ஆயிருச்சுங்களா? இது ஒண்ணு. சப்போஸ் இதோட இன்வெர்ட் கலர் என்ன? அப்படிங்கிறத இந்த ஐகான வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே போய் ரெட் கலர்ல கை வைக்கிறேன்னா, ரெட்டோட இன்வெர்ட் கலர் ஆப்போசிட் கலர் வந்து இந்த கலர் வந்துருச்சா? இந்த மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்க்குள்ள மட்டும் தான் வந்து வொர்க் ஆகும். வெளிய வந்து வொர்க் ஆகாது. 3ds மேக்ஸ் ஸ்க்ரீன்குள்ள இருக்கிற இன்வெர்ட் கலர பேஸ் பண்ணி. இப்ப இந்த எல்லோ கலர் கட்ட வச்சேன்னா, அதுக்கு ஆப்போசிட் வந்து இன்வெர்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ஐ குடுத்து இன்வெர்ட் பண்ணும்போது, இந்த கலர்ல வந்து சேஞ்ச் ஆகும். இன்வெர்ட் கலர சூஸ் பண்றதுக்கு நீங்க இந்த ஆப்ஷன வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பிரிண்டிங் சைஸ் தான். டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா, காமன் அப்படிங்கிற ஏரியால இங்க அவுட்புட் சைஸ் அப்டின்ட்டு இருக்கும். அவுட்புட் சைஸ்ல டிஃபால்ட்டா நீங்க என்ன பார்ப்பீங்க? கஸ்டமைஸ் அப்படிங்கிறது கஸ்டம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து வேல்யூ குடுக்குறது தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறது தான். அதே மாரி இங்க சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஃபைனலா நம்மளுக்கு இதுல தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் அப்படிங்கிறதுல எனக்கு பிடிச்சத வந்து நான் யூஸ் பண்றேன். அதுக்கு அடுத்தது ஹெச்டி டிவி வீடியோ அப்படிங்கிறது 2K, 4K, 8K, HD, ஃபுல் HD அப்படிங்கிற மாரி வேல்யூ தான் நம்ம இந்த இடத்துல குடுத்துட்டுருப்போம். இத தாண்டி வேற ஏதாச்சும் இருக்கா? உதாரணத்துக்கு வந்து A4 சைஸ்ல பிரிண்ட் எடுக்கணும், A3 சைஸ்ல பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? பெரிய லே அவுட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். A2 சைஸ்ல நான் பிரிண்ட் எடுக்கணும். A2 சைஸோட சைஸ் என்னன்னா, நெட்ல போய் சர்ச் பண்ணிட்டு, அத கொண்டு வந்து இங்க வைக்கணுங்கிற மாரிலாம் இருக்கும். பட் அத விட அந்த ஆப்ஷன்ஸ் இவங்களே குடுத்துருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல பாருங்க. ரெண்டரிங் அப்படின்னு ஒரு மெனு இருக்கா? இத வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படியே கீழ வந்தோம்னா, பிரிண்ட் சைஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இதுல போர்ட்ரெய்ட்டா வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பா வேணுமா அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷன வந்து குடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து இந்த ஏரியாவ நான் போர்ட்ரெய்ட்டா கிரியேட் பண்றேன்னா, இப்படி வந்துரும். அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? இப்ப லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா, அப்படியே வந்து வித் ஹைட் வந்து சேஞ்ச் ஆயிரும்.
இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பேப்பர் சைஸ் கஸ்டம்ன்ட்டு இருக்குது. இத ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கனாலே ஏபிசிடிஇ மட்டும் இருக்கும். அது இல்லாம ஏ0, ஏ0, ஏ1, ஏ2, ஏ3, ஏ4, ஏ5 அப்படிங்கிற மாரி ஆப்ஷனு. லெட்டர் வேணுமா? இந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதிகபட்சம் இங்க டிஃபால்ட்டா நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் ஏ4 சைஸ்ல பிரிண்ட் எடுப்பாங்க. அப்படின்னா ஏ4 அப்படின்னு நீங்க குடுத்துட்டாலே எம்எம்ல வந்து கன்வெர்ட் ஆயிரும். இங்க நான் குடுத்தனவே இந்த இடத்துல மாறிடுச்சு பார்த்தீங்களா? இல்ல உங்களுக்கு இன்ச்சஸ்ல பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இத ஒரு கிளிக் பண்ணுங்க. இன்ச்சஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும். இன்ச்சஸ்ல இந்த இடத்துல உங்கனால பார்க்க முடியும். இப்ப நான் எம்எம் கிளிக் பண்ணேன்னா, இங்க எம்எம்ல வந்துருச்சு. இன்ச்சஸ் குடுக்கும்போது இன்ச்சஸ் வந்துருச்சா? ஏ4ங்கிறது ஒரு நார்மலான ஒரு சின்ன சைஸ் தான். அதுலயும் குவாலிட்டியான இமேஜ் வேணும் அப்டின்னீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. டிபிஐ அப்படிங்கிறது. இத வந்து சூஸ் பண்ணலாம். 72 டிபிஐ வைக்கிறீங்க, ரெசல்யூஷன் வைக்கிறீங்கன்னா, குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா 72 அப்படின்னு வச்சாலே, இதே சைஸ் தான். ஆனா பிக்சல் சைஸ் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கம்மியாயிருச்சு. இந்த இடத்துல விட்த், ஹைட் அதுதான். அது வந்து மாறவே மாறாது. ஆனா பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா மாறிப்போச்சு. இப்போ 150 அப்படிங்கும்போது விட்த், ஹைட் அதான். ஆனா ரெசல்யூஷன் இன்கிரீஸ் ஆக பிக்சல்ஸ் பார்த்தீங்களா? இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. 300 அப்படிங்கிறது நான் வைக்கும்போது, அதுக்கு அடுத்தது 4K வந்துருச்சா? நார்மலா நம்ம என்ன பார்ப்போம்? ஹைட் அண்ட் விட்த் இது. பிக்சல் வைக்கும்போது இது. இதுக்கும் மாறிட்டு இருக்கும். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் நம்மளால வைக்கவே முடியாது. ஆனா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, டெப்த் ஆஃப் ஃபீல்டையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 600 வைக்கும்போது ஹைட் அதுதான். ஹைட் விட்த் அதான். ஆனா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பாருங்க. பிக்சலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது, உங்களுக்கு ரொம்பவுமே குவாலிட்டியா இருக்கு. ஏன்னா நெறைய பேத்துக்கு பிரச்சனையே வந்து, நான் ரெண்டரிங் எடுக்கிறேன். ஆனா குவாலிட்டி இல்ல ப்ரோம்பாங்க. அதுக்கு காரணமே இதுதான். டெப்த் ஆஃப் ஃபீல்டே இல்ல. டெப்த் ஆஃப் ஃபீல்ட் குடுத்துட்டீங்கன்னா, என்ன சைஸ் குடுத்தாலும் அதுக்கு குவாலிட்டிங்கிறது ஒண்ணு வந்துரும். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா 300 அப்படிங்கிற மாரி வேல்யூ வைப்பேன். 300 பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இது வைக்கும்போதே இதோட ஃபைல் சைஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, கீழ 2 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இந்த ப்ரீசெட்டாவும் நீங்க சேவ் பண்ணலாம். இப்போ இத வந்து 2 ஆப்ஷனா குடுத்திருக்காங்க. நீங்க ரெண்டர் செட்டப்ல இந்த வேல்யூ ஆட் ஆகணுமா? அப்படிங்கிற மாரி. எஸ் அப்படி ஏதோ ரெண்டர் செட்டப் குடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நான் லேண்ட்ஸ்கேப் தான் வச்சிருக்கேன். ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் மட்டும் பண்றேன். அங்க இருக்கிற ஹைட் அண்ட் விட்த் இந்த ரெசல்யூஷன் வந்து இங்க செட் ஆயிருச்சுங்களா? இதுதான். ஆனா நம்மளுது என்னது? ஏ4 சைஸ் தான். அந்த மாரி வந்து அழகா ஏ4 சைஸ்க்கு இது செட் ஆயிக்கும். இங்க ஷிஃப்ட் பிளஸ் எஃப் அப்படின்னு சேவ் ஃப்ரேம் குடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த சைஸ் வந்து இங்க இடத்துல வந்துருச்சுங்களா? இது லேண்ட்ஸ்கேப்பா இருக்கிறனால உங்களுக்கு இப்படி இருக்கு. சப்போஸ் இத நான் போர்ட்ரெய்ட்ல வச்சு காட்டணும் அப்படின்னா, ரெண்டரிங் அப்படிங்கிறதுல பிரிண்ட் சைஸ் அசிஸ்டன்ஸ் போயிட்டு, போர்ட்ரெய்ட் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கங்க. அதே இதுதான் ரெண்டர் செட்டப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா, அப்படியே ஆப்போசிட்ல மாறிடுச்சா? ஆப்போசிட்ல மாறும்போது இந்த சைடு பாருங்க. போர்ட்ரெய்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருச்சா? இதுலயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அடுத்த 3 ஒண்ணு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பிளஸ் எஃப் அப்படின்னு குடுத்துட்டு, சேஃப் ஏரியா குடுத்தாச்சு. இப்போ என்னோட ஏரியால வந்து எது வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அந்த எல்லோ கலர் தான் வந்து பிரிண்ட் ஆகுது. கோல்டன் கலர்ல இருக்கிறது ஃபுல் வியூ போர்ட்டோட இது. சென்ட்ரல்ல இருக்கிறது தான் வந்து ஃபில் ஆகுது. சப்போஸ் எனக்கு இத தாண்டி இங்க இருக்கிறது வந்து தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து மாஸ்க் ஆயிருக்கு. அதாவது பிளாக் கலர்ல மாஸ்க் ஆயிருக்கு. இந்த 2 ஏரியா வந்து என்னால பார்க்க முடியல. அத நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருக்கிற மார்க்ஸ வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா எனக்கு அவுட்லைன் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? அது எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு கஸ்டமைஸ்ல பிரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல போய்க்கங்க. இதுல வந்து விபோர்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த விபோர்ட்ஸ்குள்ள போயிட்டு, இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க. மாஸ்க் விபோர்ட் இன் சேஃப் ரீஜியன் அப்படின்னு இருக்கு. இந்த ஆப்ஷன மட்டும் டிக் எடுத்துடுங்க. ஓகே அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு அந்த பிளாக் கலர் மாஸ்க் வந்து ரிமூவ் ஆயிரும். கலர்ல இருக்கும்போது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட் இருக்கா? இல்லையா? எது மட்டும் கட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 3 விஷயமுமே. நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். அது இல்லாம 50% ஆஃபர்ல ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிளா இருக்குது. பெஸ்ட்டான என்னோட ட்ரெய்னிங் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்றேன். 100% வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கும். வாழ்க தமிழ்!